ஐவர்ஸ் என்னடா மீன் கூட பச்சை மிளகா வச்சிருக்கேன் பாருங்களா? ஆமாங்க. இந்த பச்சை மிளகா மீன வச்சு தான் நம்ம புகை மீன் செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மீன்ல வந்து வெறும் பச்சை மிளகா, உப்பு மற்றும் காரம் மட்டும் தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது ஒரு தேக்கையில வச்சு பக்காவா க்ளோஸ் பண்ணிங்கன்னு பாருங்க. தரமா க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகா பொட்டலம் மாரி பயங்கரமா இருக்கு. இவ்வளோ பெரிய மீன் வச்சு புகை மீன் செய்ய போறோம். புகை மீன் செய்யறதுக்கு ஒரு அடிக்கு குழிய தோண்டிட்டு, அது ஃபுல்லா மணல் எடுத்துட்டு குழிய தோண்டி அதுக்கப்புறம் சின்ன சின்ன குச்சி போடணுங்க. சின்ன சின்ன குச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் களிமண்ண கரைச்சு அது மேல வச்சு பக்காவா கிளீனா வீடு கட்டுற மாரி கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும் அதுக்கு மேல. சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிங்கன்னா, அது வழியா தான் புகை வரதுக்காக ஹோல்ஸ் போட்டேன் நானு. பார்த்தீங்கன்னா, அடுப்பு பத்தி வச்சாச்சு. புகை வர ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நம்ம பொட்டலம் கட்டின மீன தூக்கி புகை மீன் அடுப்பு மேல வச்சுட்டு பார்த்தீங்களா, புகை எவ்வளோ அழகா இருக்கு ஹோல்ஸ் வழியா பயங்கரமா இருக்கு. இப்போ அவ்வளோதான் வேக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இது வேகறதுக்காகும். அதுக்குள்ள நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, வாவ்! இப்போ எடுக்கிறேன், ஓப்பன் பண்றேன். மீன்ஸ் கண்டிப்பா எடுக்கும்போது பாருங்க பயங்கரமா இருக்கு. செதில் செதிலா அழகா பயங்கரமா வந்திருக்குங்க மீனு. பஞ்சு மாரி இருக்கு. மறக்காம அடுத்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய் பாய்.